الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فقد قال الله تعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال الله تعالى ايضا والعصر ان الانسان لفي خسر الا الذين امنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله مولانا العليم وقال النبي صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن وجنة الكافر صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த வல்ல ரஹ்மானுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் பெருமானார் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் பின்பற்றினார்களோ இனிமேல் பின்பற்றப் போகிறார்களோ அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. ஜும்ஆவுக்கு வந்திருக்கக்கூடிய அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹ்வுவை பயந்து கொள்ளும்படி ஆரம்பமாக பலகீனமான அடியானாக எனக்கும் ஒவ்வொருவருக்கும் நான் தக்வாவை கொண்டு வசியா செய்து கொள்கின்றேன். கண்ணியமிக்க வேளாண் பெரியார்களே, சகோதரர்களே, குறுகிய நேரத்துக்குள்ளாக சொல்லப்படக்கூடிய விடயங்களை கொஞ்சம் தூங்காம மஜ்மாக்கள் கொஞ்சம் நெருக்கமாக இருந்து 10 விடயங்கள் சொல்லப்பட்டால் ஏதாவது ஒரு விடயத்தை சரி இந்த வாழ்க்கையில் எந்த நடக்கின்ற நியத்தோடு கேட்போம். ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருடைய இறுதி முடிவை அழகாக்குவானாக. கண்ணியமிக்க வேளாண் பெரியார்களே, சகோதரர்களே, ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் குர்ஆன் மொழி படைப்புகளை படைத்து அதில் ஒரு சிறந்த படைப்பாக கண்ணியமான படைப்பாக அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறார். உலகத்தில் கர்ரம்னா பனி ஆதம், நாம ஆதமுடைய பிச்சரங்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறோம், சிறப்பாக ஆக்கியிருக்கிறோம் என்பதாக குர்ஆன் அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகிறான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த மனிதனையும் அல்லாஹ் தஆலா உலகத்தில் கண்ணியப்படுத்தி இந்த உலகத்தில் மனிதனுக்கு ஏராளமான நியமத்துக்கள் அருட்கொடைகள் அல்லாஹ் தஆலா வாரி வழங்கியிருக்கிறான். மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துக்கள் அவன் மட்டிட்டு பார்ப்பான்னு சொன்னால் ஒருபோதும் அவன் மட்டிட்டு பார்க்க முடியாது என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்தில் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துக்கள் எல்லாமே ஒரே அந்தஸ்துல இல்ல, ஒவ்வொரு நியமத்துக்களும் ஒரு அந்தஸ்துல இருக்கு. சில நியமத்துக்கள் இருக்கி நாம் உலகத்தை வாழும் வரைக்கும் இருக்கும், மௌத்தா போனதோட அந்த ஞாபகத்துகள் இல்லாம போயிடும். ஆனா சில ஞாபகத்துகள் இருக்கலாம், மௌத்தா போனதற்கு பின்னாலே அந்த ஞாபகத்தால வரக்கூடிய அந்த பலன்கள் நன்மைகள் எனக்கு அவரோட நோக்கி வந்து கொண்டே இருக்கும். சுருக்கமாக சொல்ல போனால் சில ஞாபகத்துகள் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். அந்த ஞாபகத்தை கொண்டுதான் அல்லாஹ் தஆலா என சொர்க்க நரகத்துக்குள் அல்லாஹ் தஆலா முடிவு செய்திருக்கிறான். அந்த ஞாபகத்தை சரியான முறையில் பயன்படுத்தினால், அது சரியான முறையில் நாம பாதிச்சோம்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் மௌத்துக்கு பின்னால உயர்ந்த சொர்க்கத்தை கொண்டு போய் அதை நிறைய சேர்க்கிறோம். அதுல எங்களுக்கு தரப்பட்ட விலை மதிக்க முடியாத ஒரு நியமத், ஒரு அருள்கொடை தான் அல்லாஹ் தஆலா குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, குழந்தை பாக்கியம் சொல்லக்கூடிய நேரத்துல அல்லாஹ் தஆலா உலகத்துல எல்லாருக்கும் குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கவும் இல்லை. அதுக்கு சொல்லி குழந்தை பாக்கியம் கொடுக்கப்படாதார்கள் அல்லாஹ் இடத்துல கெட்டவர்கள் என்று கருத்தும் இல்லை. அல்லாஹ் தஆலா நாடிய மாதிரி சிலர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆண் குழந்தையை கொடுத்திருக்கிறான், சிலர்களுக்கு அல்லாஹ் தஆலா பெண் குழந்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான், சிலர்களுக்கு ஆணையும் பெண்ணையும் அல்லாஹ் தஆலா கலந்து கொடுத்திருக்கிறான், சிலர்கள் அல்லாஹ் தஆலா குழந்தை இல்லாதவர்கள் அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத்து. அல்லாஹ் தஆலா உலகத்தை இயக்கிறதுக்கு இப்படி ஒரு முறையோட அல்லாஹ் வச்சிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சிலர்கள் அல்லாஹ் தஆலா குழந்தை இல்லாதவர்கள் அல்லாஹ் வைத்திருக்கிறான்னு சொன்னா குழந்தை பாக்கியம் கொடுக்கப்பட்டவர்கள் அவர்களை பார்த்தாவது எனக்கு தரப்பட்ட நியமத் பெரிய ஒரு நியமத், ஒரு பாக்கியம் என்றத அப்பசரி விலகி கொடுக்கின்றதுக்காக வேண்டி அப்படி ஒரு முறை அல்லாஹ் வச்சிருக்கிறான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே,
குழந்தைகள் வரக்கூடிய நேரத்துல அல்லாஹ் குர்ஆன்ல ரெண்டு இடத்துல அல்லாஹ் பேசுறான். ரெண்டு இடத்துல அல்லாஹ் ரெண்டு விதமா அல்லாஹ் பேசுறான். முதலாவது அல்லாஹ் சொல்றான் அல் மால் வல் பனூன ஸீனா. அல்லாஹ் சொல்றான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சொத்து செல்வங்கள் குழந்தைகள் சொல்றது ஒரு ஸீனா, உலகத்துடைய ஒரு அலங்காரம், ஒரு நிஅமத்து சொல்லி அல்லாஹ் வந்து செய்வான் அலங்காரம். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்தை பற்றி சொல்லக்கூடிய இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் யஹபுலிமா யஷாஉ மினால். நான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தை ஹிபத்தாக, ஹிபத் சொல்றது நன்கொடையா ஒரு கிஃப்டாக நான் கொடுத்திருக்கிறோம். இப்படி அல்லாஹ் பாவிச்சிருக்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் எந்த குழந்தைகளை பார்த்து பாக்கியம் சொல்லி சொன்னானோ, எந்த குழந்தைகளை பார்த்து நிஅமத்து சொல்லி அல்லாஹ் சொன்னானோ, அதே குழந்தையை பற்றி அல்லாஹ் சொல்றான் யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவல் லக்கும். நிச்சயமாக உங்களோட மனைவி மக்கள், உங்களுக்கு தரப்பட்ட குழந்தைகள் உங்களுடைய எதிரின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இது என்ன சொந்த கருத்து இல்ல, ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சுட்டி காட்டக்கூடிய கருத்து. ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் குழந்தைகள் சொல்லக்கூடியவங்க அது பெரிய ஒரு பாக்கியம் தான். அதே குழந்தைகளை பத்தி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் உங்களோட குழந்தைகள் தான் அவளை எதிரின்றான். அப்படின்னா உலகத்தில் அவர்கள் எதிரியா இருப்பார்கள், கியாமத்துடைய நாளையில நாம சொர்க்கம் போறதுக்கு தடையா இருக்கக்கூடியவர்களும் அந்த குழந்தை குட்டிகள் தான். ஏன் அல்லாஹ் இப்படி பிரித்து சொன்னான்னு சொன்னால், யார் யார் குழந்தைகளுடைய விஷயத்துல ஒரு அமானிதம், இந்த அமானிதத்தை நான் பாதுகாக்கணும், இதை நல்ல முறையில் வளர்த்தெடுக்கணும் என்ற நோக்கத்தை வச்சு, மறுமையை இலக்காக வச்சு தன்னுடைய குழந்தைய வளர்த்தார்களோ இவர்கள் அனைவர்களும் உலகத்திலே பாக்கியம் பெற்றவர்கள், மௌத்துக்கு பின்னாலே பாக்கியசாலிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் துனியாவுடைய எல்லா விடயங்களும் துண்டிக்கப்பட்டு விடும், ஆனால் மூன்றே மூன்று விடயங்களை தவிர. அதை சொன்னாங்க வலதின் சாலி எதோவா, துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளை. ஒரு வாப்பா மௌத்தா போயிட்டாரு, ஒரு வாப்பட ஜனாஸா வச்சு மகன் 4 தக்பீர் கட்டாரு. ஒரு 5 நிமிஷம் தான் போகும் 4 தக்பீர் கட்டுறதுக்கு. ஆனா இதனுடைய சிறப்புகள் ஏராளம் இருக்கு. அது பெரிய ஒரு பாக்கியம். யார் யாருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிச்சோ உண்மையிலே அவர்கள் உலகத்திலே பாக்கியசாலிகள். இன்ஷா அல்லாஹ் கபூலே அந்த புள்ள இருக்கும் வரை, உலகத்துல எங்களை பேரை சொல்லி துஆ செய்யும் வரையில கபூலே நிம்மதியாக இருக்கிறது. இப்படியாப்பட்ட புள்ள இது வளர்ப்பு நல்லது. அல்லாஹ் எதிரின்னு சொல்லி யார் சொன்னான்? குழந்தைகளோட எதிரி. எப்படி எதிரியாக மாறிடும்? ஒரு வாப்பத்துக்குள்ள எதிரியாக மாறிடுமா? ஒரு தாய்க்குள்ள எதிரியாக மாறிடுமா? மாறலாம். எப்ப பிள்ளைகளை கொடுக்க வேண்டிய ஈமான, தக்வாவ, மார்க்கத்தை கொடுக்காம சும்மா துனியாவுடைய வெளிரங்கத்தை மெட்டீரியலை மட்டும் வச்சு இதை கொடுத்தா போதும் அதை கொடுத்தா போதும் சொல்லி குறிப்பிட்ட விடயங்களை மட்டிட்டு அந்த பிள்ளைய வளர்ப்பாங்களோ, இந்த புள்ள உலகத்திலே எதிரி, கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் கிட்ட என்ன செஞ்சிருவாங்க, மாட்டி விட்டுருவாங்க. இதை வச்சுதான் அல்லாஹ் சொல்றான் இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவல் லக்கும். நிச்சயமா உங்களோட புள்ள குட்டிகள் உங்களுடைய எதிரின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சொல்லாத விடயம் என்னன்னு சொன்னா, குழந்தைகளை வளர்க்கக்கூடிய நேரத்துல 7 வயசு, 1 வயசுல இருந்து 7 வயசு மட்டும், 7 வயசுல இருந்து 14 வயசு மட்டும் எப்படி வளர்க்கணும் என்றது பெரிய ஒரு பாடம். எல்லாத்தையும் விரிவாக சொல்றதுக்கு நேரம் இடம் கொடுக்காது. எல்லாரும் படிச்ச மக்கள், எங்களை விட அறிவுள்ள அனுபவத்தில் கூடிய மக்கள், சில விடயங்களை தொட்டு காட்டிட்டு போறேன், அதனுடைய உடனத்தை விளைவோம். கண்ணியமான சகோதரர்களை, பெரியார்களே, குழந்தைகள் வரக்கூடிய நேரத்தில் அதிகமான பெற்றோர்கள் இப்ப வாழக்கூடிய பேரண்ட்ஸ்மார்கள் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை தெரியுமா? எங்களுக்கு உலகத்துல சொத்து இல்ல, கார் இல்ல, பங்களா இல்ல, ஒழுங்கான வியாபாரம் இல்ல, இத பிரச்சனைன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. ஒரு வியாபாரம் பண்ண, ஒரு பிசினஸ் பண்ண, ஒரு நொஸ்டாவினா திரும்ப என்ன செய்யும்? அந்த நொஸ்டாவின வியாபாரத்தை பிசினஸ கட்டி எடுப்பேன். அதுக்கு வழியே இருக்கிற எல்லா மக்களும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, அது பணக்காரனா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், அவன் எந்த தரத்தில் இருந்தாலும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை,
சின்ன காலத்துல ஒரு பிள்ளைய பெற்றதன் பின்னால கண்ணியமான சகோதரர்கள் அது ஒரு கண் குளிர்ச்சி. மாஷால புள்ள பிறந்திருக்கி அல்லாஹ் ஆம்பளை பிள்ளைய தந்திருக்கிறான், பொம்பளை பிள்ளைய தந்து எவ்வளவு சந்தோஷப்படுறோம். அந்த சந்தோஷமே வேற. கண்ணியமான சகோதரர்கள் பெரியார்களே, எந்த பிள்ளைய பார்த்து நாங்க சின்ன காலத்துல கண் குளிர்ச்சி என்ற செல்லமில்ல தங்கம் சொல்லி நாங்க கொஞ்சம் கொண்டிருந்தோமோ அதே புள்ள 14 வயசுக்கு பின்னால குளிராய எங்களை கண்ணை வந்து கலந்து வைக்குது. நடக்குதா இல்லையா? ஒரே புள்ள கொஞ்சம் 7 வயசுல 5 வயசுல 3 வயசுல கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தோம். பருவ வயது அடைஞ்சதன் பின்னால அதே புள்ள எங்களை கண்ணை கலங்க வைக்கலாம். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, அதனால பிள்ளைகள விஷயத்துல வந்து மிச்சம் கவனமா நடந்து கொள்ளும். இந்த காலநிலை கண்ணியமான சகோதரர்கள் பெரியார்களே படு பயங்கரமான ஒரு காலம். இந்த இன்னைக்கு உலகத்துடைய உலகளாவிய ரீதியில ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய விடயம் என்னன்னா, இன்னைக்கு உலகத்துல நிறைய சவால்கள் இருக்கு. மனுஷன் மோகம் கொடுக்கக்கூடிய சவால்கள், எல்லா சவால்களுக்கும் மோகம் கொடுத்து சமாளிச்சு போயிடும். ஆனா ஏக வீட்டுல இருந்து கொண்டு நான் வளர்த்த புள்ள எனக்கு விரோதியாக மாறினான், நான் வளர்த்த புள்ள எனக்கு எதிரியாக மாறினான், ஏக புள்ள எனக்கு வழிபடாட்டி அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படியாப்பட்ட சவால்களுக்கு மோகம் கொடுக்கிறது தானே, அது திரும்ப பயணங்களை கொண்டு வாழ்றது தானே, மிச்சமே கஷ்டம். ஒவ்வொரு பேரஸ்மார்களும் தாண்ட பொம்பளை பிள்ளையா இருக்கலாம், ஆம்பளை பிள்ளையா இருக்கலாம், ஒரு டியூஷன் கிளாஸ் அனுப்பி போட்டுட்டு வெளியே அனுப்பி போட்டுட்டு அவன் வீட்டுக்கு வந்து சேரும் வரையில பாப்பா கொடி மதியில உமா கொடி மதியில வயிற்றுல நெருப்ப கட்டி கொண்டிருக்கிறான். இவன் எங்க போனா இந்த வாரம் ஒரு அரை மணிக்கு லேட் ஆகினா டென்ஷன் ஆகுறான். என்ன வீட்டுல இருக்க கண்டு புள்ளமா இருப்பான். வெளியில போனதற்கு பின்னால்தான் தெரியும் அவனுடைய பேக்ரவுண்ட். அதனால கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, ஒவ்வொரு பேரண்ட்ஸ்மார்களும் தந்தைமார்களும் முதலாவது தாண்ட மகன் ஹண்டிய விலையும் கொள்ளணும். ஏந்த மகன் எப்படி இருக்கிறான், அவனுடைய ஒவ்வொரு பார்வையும் ஒவ்வொரு அசைவுகளும் ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு நுடியும் பாப்பா விலையும் கொள்ளணும். எந்தத்து தகமாகலாம் எந்தத்து இப்படியாப்பட்ட ஒரு பார்வையை பார்க்கிறான். இதை வச்சு ஒரு பாப்பா விலையும் கொள்ளணும். ஏத புள்ள நல்ல நிலைமையில இருக்கிறானா கெட்ட நிலைமையில இருக்கிறானா, இதை கூட சில வாப்பமார்கள் விடம் ஏடாக்கி அவர் பிள்ளைய சரியான முறையில் வளர்க்க மாட்டார். அதிகமானவர் குறை சொல்லுவாங்க. தாண்ட பிள்ளை கெட்டு போனதன் பின்னால் ஒரே அடி ஏசியாட்டிக் ஸ்கூலுக்கு ஸ்கூல்ல சரியான முறையில எஜுகேஷன் கொடுக்கறது ஒழுங்கா படிச்சு கொடுக்கறது இல்ல. ஆசிரியர்மார்கள்ட்ட எத்தனை மணிக்கு இருக்கிறார், அவனோட பொறுப்பு என்ன, அவங்க குறிப்பிட்ட டைம்ல கொடுக்க வேண்டிய அறிவை கொடுப்பாங்க, சில விடையெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதோட அவங்க பொறுப்பு முடியும், அவங்களுக்கு அவங்களுக்கு தொழிலுக்கு எந்த நேரம் பின்னால சுத்தி கொண்டிருக்கேமா. ஆனா கூடுதலான நேரம் புள்ள எங்களை கையில தான் இருக்கு, எங்களை ஊருக்கு தான் வளருது. அதனால ஊட்டு சூழல் சரியாக அமைக்கிறது சொன்னால் கண்ணியக்குரியெல்லாம் நேரடியாக நாம பிள்ளைய நாம எந்த உலகத்துடைய மூலமுடுக்கு அனுப்பினாலும் அந்த புள்ள கட்டுப்பாடாக இருக்கு. அந்த புள்ள பிற்காலத்துல சாதனை படைக்கக்கூடிய ஒரு பிள்ளையாவாக ஒவ்வொருத்தரும் கண்ணியமான சகோதரர்கள் பெரியார்களே, நீயத்தை வச்சுக்கொள்ளணும். என்ன தெரியுமா, எனக்கு மகனோ மகளோ எத்தனை பேர் அது எல்லாருக்கும் எனக்கு தெரியும். ஒவ்வொருத்தர் இன்பத்தை எடுத்துக்கொள்ளணும். ஏத மௌத்துக்கு பின்னால ஏத பிள்ளைனா ஒரு சாதனையாளனா சாதனை படைக்கக்கூடியவனா என்ன செஞ்சிடணும், வளர்த்துட்டு நான் மௌத்தாகும். ஏத கபூருக்கு துவானுக்கக்கூடிய பிள்ளைய உருவாக்கி மௌத்தாகும். ஆரம்ப காலத்துல குழந்தைகளை வளர்க்கக்கூடிய தாய்மார்கள் தந்தைமார்கள் மாஷா அல்லாஹ் பிள்ளை எப்படி உருவாக்கினாங்க, எல்லாரும் சாதனை படைச்சாங்க. குழந்தை வளர்க்கக்கூடிய நேரத்தில் அந்த காலத்து தாய்மார்கள் எப்படி இன்பத்தை எப்படி நியத்து வச்சாங்க. சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல சஹாபாக்களுக்கு பின்னால தாபீகள் தபா தாபீகள் இமாம்கள் எல்லாரும் சாதனை படைச்சாங்க, பிள்ளையாக்கி சாதனை படைச்சாங்க. கண்ணியமான சகோதரர்கள், பிள்ளை நான் சரியான முறையில் வளர்றதுக்கு ஒழுக்கத்தோட வளர்த்து முதலாவது உமாவோட சரியான ஒரு முன்மாதிரி இருக்கும்.
ஒரு புள்ள வளரக்கூடிய நேரத்துல வந்து யாரை பார்த்து படிக்கணும்னு சொன்னா உம்மா எப்படியோ அது மாதிரி தான் புள்ள வரும், பாப்பா எப்படியோ அது மாதிரி தான் அவங்க புள்ள வரும். கண்ணியமான சகோதரர்களே, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க வந்து 6 வயசுல ஒரு குர்ஆனை பாடமாக்கினாங்க. 12 வயசுல முவத்தா மாலிக் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் கிதாபை பாடமாக்கினாங்க. 15 வயசுல முஃப்தி. இன்னைக்கு உலகத்திலே பிரபலியமான ஷாஃபி மذஹபை பின்பற்றக்கூடிய அதிகமான மக்கள் ஷாஃபி மذஹபை பின்பற்றக்கூடியவங்க. எங்கள் நாட்டில் கூட அதிகமான மذஹப் ஷாஃபி மذஹப். ஒருத்தர் கேட்கிறார் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வந்து, இமாம் அவர்களே, அல்லாஹ் தஆலா 6 வயசுல ஒரு குர்ஆனை பாடமாக்கக்கூடிய பாக்கியத்தை 15 வயசுல நீங்க முஃப்தி ஆகிட்டீங்க, எவ்வளவு வெகு சீக்கிரமா அல்லாஹ் எப்படியாப்பட்ட பாக்கியத்தை காலத்துக்கு யாரு காரணம்? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லுவாங்க, இது வந்து ஏத சாதனை இல்ல, நான் இந்த அளவுக்கு சாதனை படைச்சிருக்கேன்னு சொன்னா என் உம்மாவுடைய பக்குவம், என் உம்மாவுடைய பேர் ஒவ்வொரு தாய்மார்கள் கேட்டு படிக்கணும். புள்ளைய வளர விடுறதுன்னா வளர்க்கணும். வெஸ்டர்ன் சைட்ல வளர்க்கப்படாது. எங்க தாய்மார், எங்க முந்தைய தாய்மார்கள் சுப்ஹானல்லாஹ், அந்த தாய் சொன்ன வார்த்தை தெரியுமா? அந்த ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க வந்து, நான் சின்ன காலத்துல எங்க உம்மா எனக்கு பால் தாரத்துக்கு முன்னால 2 விஷயத்தை செஞ்சு கொள்வா. முதலாவது செஞ்சு கொள்வா வந்து முழு செஞ்சு கொள்வா. இரண்டாவது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி நபி மீது ஸலவாத் ஓதி தான் எனக்கு பால் தருவா. அந்த பரக்கத்தான் அல்லாஹ் தஆலா 6 வயசுல ஒரு குர்ஆனை பாடமாக்கி 15 வயசுல முஃப்தி ஆக்கி உலகத்துல பிரபலியமா சாதனை உள்ளவர்களை அல்லாஹ் தஆலா ஒரு தாயுடைய பக்குவம், தாயுடைய பெருமை. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர் மதஹபுடைய இமாம்ல ஒரு முக்கியமான ஒருத்தர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமா கனவுல காணுவாங்க. எந்த அளவுக்கு சொன்னா தொடக்க வாசையில சொல்றேன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல கண்டு அவருக்கு சலிச்சிருச்சு. ஏதாவது மட்டும் ரசூல் தாயிடம் சொன்ன, தாயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிக்கடி கனவுல காண்டு கொண்டிருக்கிறேன். அது தாய் சொன்ன வார்த்தை, மகனே நீ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல காண்றது அது உன்னுடைய கெட்டித்தனம் அல்ல. சின்ன காலத்துல அவங்க பால் தரக்கூடிய நேரத்தில் நான் அதிகமாக வாயால முடிந்த ஒரு வார்த்தை இருக்குன்னு சொன்னா நபி மீது ஸலவாத் முடிந்தேன். அந்த ஸலவாத்துடைய பரக்கத்தான் இன்னைக்கு நீ அடிக்கடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல காண்கிறாய். எத்தனை தாய்மார்கள் இப்ப உருவாகி இருக்கிறாங்க. அறவே உருவாவது செல்லவும் வேண்டாது, 100 சொல்லவும் வேண்டாது. ஒரு 110 ஒரு 125 எடுப்போமே. என்ன கண்ணியமான சகோதரர்கள், நவீன உலகம் எல்லாரும் உள்ள வளர்க்கிறது ஆன்லைன்ல, பேரை பார்க்கறது ஆன்லைன்ல, கல்யாணம் ஆன்லைன்ல. இது கூடுமா கூடாது வேற விஷயம். ஆனா கண்ணியமான சகோதரர்கள், பிள்ளை வளர்க்கக்கூடிய விஷயத்துல நாங்க என்ன நவீன காலத்துல வாழ்ந்தாலும் எங்களுக்கு முன்மாதிரி இமாம் ஷாஃபியுடைய தாய், எங்களுக்கு முன்மாதிரி இமாம் மாலிக்குடைய தாய், எங்களுக்கு முன்மாதிரி மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய தாய். சின்ன காலத்துல பக்தாத் நாட்டுக்கு மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை அந்த தாய் இல்ம படிக்கிறதுக்காக அனுப்புறா. அனுப்பக்கூடிய நேரத்தில் அந்த தாய் சொன்ன முதலாவது வார்த்தை என்ன தெரியுமா? மகனே நீ அறிவா படிக்கிறதுக்காக வேண்டி நான் அனுப்புறேன், ஒரே ஒரு உபதேசம் செய்கிறேன், நீ எந்த கட்டத்திலும் பொய் பேசக்கூடாது. ஒரே வார்த்தை. சுப்ஹானல்லாஹ். மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி சில தீனார்கள் திரகங்கள் எடுத்துக்கொண்டு போறாங்க. போகக்கூடிய நேரத்தில் அந்த காலத்தில் செய்யக்கூடிய சில நல்ல கோஷ்டிகள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அதாவது வழிபறி கொள்ளைக்காரர்கள் அந்த பிள்ளைய கொட்டை பண்ணி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த பிள்ளைகிட்ட கேட்கறாங்க வந்து, நாங்க எல்லாருக்கும் கொள்ளைக்காரர்கள், எங்களுக்கு பணம் தேவை, உட பையில எவ்வளவு பணம் இருக்கு. இதே கட்டம் எங்களுக்கு நடந்துச்சுன்னா நாங்க என்ன செய்வோம்? எங்களை உயிரை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி விடுவோம். ஆனா அந்த புள்ள மொய்தீன் அப்துல் காதர் சின்ன வயசு யோசிக்கிறான். இந்த தாய் சொன்னா எந்த கட்டத்திலையும் பொய் பேசக்கூடாது, அந்த தர்பியத்தை என் தாயில பேசினான்னு சொல்லி சொல்றாங்க. இத்தனை திரும்ப சொல்லி அந்த கள்ள கோஷத்தில் இருக்கக்கூடிய தலைவன் ஆச்சரியப்பட்டான். இந்த சின்ன வயசுலே நான் உயிர் போகும்னு தெரிஞ்சு கொண்டே தாயில பேசி நான் வழிபடணும் என்ற நோக்கத்தோடு இந்த புள்ள உங்க பேசுது. நாங்களும் ஒன்றுக்கு முதலாதமாய் அல்லாத மாற்றம் செஞ்சு கொண்டு இப்படி கொள்ளையாட்சி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி உடனே அந்த கள்ள கோஷி அதே இடத்துல தௌபா செய்யலாம். இது சாதனை விளையாட்டு பெருசா தாவா கொடுக்கல, பெருசா ஊடுடாமல் கட்ட இல்ல. ஒரே வார்த்தை என் தாய் சொன்னா
பெண்களுடைய சாதனைகளை பற்றி பேச போனால் வேற தலைப்பு பேரானவர்களே. பெண்கள் சொல்லக்கூடிய சர்வசாதாரணமான ஆட்கள் அல்ல. நாங்க நீ நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு நாங்க நினைக்கிற பெண்கள் சொன்னா குசிகத்திலையும் உடுப்பு அலுவலகத்திலையும் ஆக்கி போடுறது இல்லவையானவர்களே. அது தலைப்பு வேற. சுப்ஹானல்லாஹ், மார்க்கத்துடைய கட்டுப்பாடுடைய பெண்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து ரசூலுக்கு வழிபட்டு எந்த முறையில உலகத்தை சாதனை படைத்தார்கள் என்று வேற தலைப்பு. அப்படியாப்பட்ட பெண்கள் எல்லாம் வீட்டுக்கு தேவை. ஒரு சாலியான பிள்ளையை உருவாக்குறதுக்கு அப்படி தாய்மார்கள் எல்லாம் வீட்டுக்கு தேவை. உமா எப்படி இருக்கியாவோ கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே, அதே மாதிரி தான் புள்ள வரும். உமாமார்கள பக்குவம் வரும், உமாமார்கள பேருகள் வரும். எந்த நேரம் 24 ஹவர்ஸும் யார் போய் சொல்லவான சொல்றேன். நான் பொதுவா எல்லா இடத்துல பேசுற விஷயத்த வெளிப்படையா பேசுறேன். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு காரணம் இருந்துச்சு. என்னோட வயசாளிகளை கேட்டு பார்த்தா தெரியும். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால, ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னால மகளிருடைய நேரத்துல சலவாத் சத்தம் கேட்டுச்சு, குர்ஆன் ஓதக்கூடிய சத்தம் கேட்டுச்சு. அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பெருசா தீனுடைய அமைப்பு இருக்கிறதா இருக்கிறத வச்சு அமல் செஞ்சு கொண்டிருந்தாங்க. இன்றைக்கு மகளிருடைய நேரத்தில் வீட்டுல என்ன கேட்டுக்கொண்டு எல்லா உமாமார்களுக்கும் ஆசை என்ன தெரியுமா? என் பிள்ளை மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானியை போல ஆக்கணும், தூக்கி மதரசால போட்டாச்சு. சில பேருக்கு ஆசைமா ஷாஃபியா போல ஆக்கணும், தூக்கி மதரசால போட்டாச்சு. மதரசால போட்டு மனசுக்கு திருப்தி எதிர்பார்க்கவான். எப்ப உமா பாப்பா கிட்ட பக்குவம் பேணுதல் இல்லையோ, கண்ணியமான சகோதரர்களே, எப்ப உமா கிட்ட தொழுகை இல்லையோ, எப்ப உமா கிட்ட மகரம் பேணக்கூடிய தந்தைகள் இல்லையோ, எவ்வளவு பெரிய மதரசாக்கள் நம்ம போட்டாலும் அந்த பிள்ளையை கூட சமுதாயத்துக்கு அல்லாஹ் பிரயோசனத்தை உண்டாக்க மாட்டான். இதுதான் உண்மை, கசப்பான உண்மை. பிள்ளைய மதரசால ஓதி மகளிருடைய நேரம் சுப்ஹானல்லாஹ் குர்ஆன் பாடமாக்கி கொண்டிருக்கும் பிள்ளை. அதே மகளிருடைய நேரம் கூட்டுடைய நிலைமை எடுத்துக்கொண்டா எங்களுக்கு கொழும்பு பேட்டில சொல்றேன்டா, உமா பார்த்த ஐபிஎல், வாப்பா பார்த்த ஐபிஎல், உமா பார்த்தா சீரியல் டிராமா. அவங்க இந்தியாவில் போயிட்டாங்க, இவர் பாகிஸ்தானில் போயிட்டாங்க. புள்ள சிறுலாங்கால ஓடுது. மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி கூட புள்ள வேணுமா? நடக்குமா இது? ஒரு நாள் நடக்காது. சட்டிலேயே தாப்பட்டி வரும். புள்ள உமா கிட்ட எதிர்க்காதான் புள்ள கிட்ட வரும். உமா பாப்பாவுடைய குணா வழக்கல் சுப்ஹானல்லாஹ். எங்களோட மௌத்துக்கு பின்னால எங்களோட ஒவ்வொருத்தர பிள்ளைகள் பேசணும். எப்படி தெரியுமா? வாழ்றேன்டா என் உமா மாதிரி தான் வாழும், வாழ்றேன் பாப்பா மாதிரி தான் வாழும். எப்படியாப்பட்ட சாரியானவர்னு சொன்னா, நான் சின்ன காலத்துல பாத்ரூம் போறதுக்கான ஜாமத்தை எழுப்புவன். அந்த நேரத்துல என் உமா என்ன செய்வான்னு சொன்னா, முசல்லால தஹஜ்ஜுடைய நேரத்துல தண்ணீரை வச்சு கொண்டிருப்பா. எங்க வாப்பா குர்ஆன் ஓதி கொண்டிருப்பாரு. அதனுடைய வரக்கத்தான் இன்னைக்கு நாங்கள் நல்லா வாழ்றோம் சொல்லக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் முன்னுக்காக முன்மாதிரியாக வாழ்ந்து உருவாக்கிட்டேன். கண்ணியமானவர்கள், கொஞ்சம் சிந்திப்போமையான குறைகள் சொல்றதுக்கு அல்ல. எனக்கு மறுபடியும் வாழ்வன்னு சொல்லி கொண்டிருக்கி, எனக்கு மௌத்துன்னு சொல்லி கொண்டிருக்கி, பெருமை நாம மட்டும் அமல் செஞ்சு போறது பெரிய ஒரு அமானியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். பெரிய ஒரு அமானியம். இந்த அமானியத்துடைய விஷயத்துல நாம கொஞ்சம் கண்ணுகருத்துமா இருப்போம். மேலான சகோதரர்கள் தெரியாது. அதனால ஒரு பக்குவம் வரும், பேர்கள் வரும். கண்ணியமான சகோதரர்களை, அது ஒரு முக்கியமான ஒரு விடயம் தான். உம்மாவை பயப்படக்கூடிய ஒரு விடயம். ஒரே தலைப்புல பேசிக்கொண்டு போய் அஸ்வாதிக்கும் உங்களோட பிள்ளைகள் உங்களுக்கு விரோதி, உங்களுக்கு எதிரி. எப்ப உமாவுடைய முன்மாதிரி இருக்கிறாதோ பிள்ளைகளுக்கு எதிரியாக வருவார்கள். அதை விட அடுத்த சிறப்பான கண்ணியமான சோதனைகள் தெரியாது. இன்றைக்கு உங்களோட உலகத்தை எனக்கு தெரியாது. பொதுவாக இலங்கை நாட்டில் அதிகமான பேரசுமார்களும் ஆசிரியர்களும் பெரிய படித்தவர்களும் சமூக சேவை ஒவ்வொருத்தருடைய கவலை என்ன தெரியுமா? பொடியமாக இன்னைக்கு போதைக்கு அடிமையாக கொண்டிருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய நிலையாகவே ட்ரக்ஸுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறாங்க. ஒரு காலம் இருந்துச்சு கண்ணியமான சோதரமையாக ஒரு ட்ரக்ஸ் பாதிக்கிற தேர்தல் மிச்சமே கஷ்டம். பாதுகாப்பு எந்த அளவுக்கு இன்னைக்கு சமுதாயத்தில் நிலவு மாறிச்சுன்னு சொன்னால் இன்னார்த்தமான பாதிக்கலாம். அந்த அளவுக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய செலவுகள் வீட்டில் இருந்தும் ஏதோ அந்த
கண்ணியமான சோதனை ஊருக்கு ஒரு கஷ்டம் போதும். ஊருக்கு ஒரு கஷ்டம் போதும். கரையான் மாதிரி எல்லாத்தையும் அரிசி 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 ஒரு ஊரையும் நாசமாக்கி போடுவோம். எப்படி எந்த அளவுக்கு மாறி சென்றால் எடுப்பதாக இருந்தால் அல்லாஹ் அமளி செய்தான். அது ஷைத்தானுடைய செயல், அசுத்தமான ஒரு செயல். அதே மாதிரி ஹதீஸ்ல வந்து குல்லு முஸ்லிம் ஹராம், போதை தரக்கூடிய எல்லாமே ஹராம். போதை பாவிச்ச நிலைமையில் உட்கார்ந்து மௌத்து வந்தால் அவன் கியாமத்துடைய நாளில் நரகத்தை எப்படி அவதிப்படுவான் என்பது வேற ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு கொடிய மக்களும் இந்த பழக்கம் யாருக்கு தெரியுதோ, முதலாவது கவுன்சிலிங் செய்யறது ஒரு பக்கம் விடுவோம், மற்றவர்கள் எனக்கு தேவையில்லை. ஒவ்வொரு கொடிய மக்களும் 17 வயசு 14 வயசு சுப்ஹானல்லாஹ் நேஷனல் டேஞ்சர் ட்ரக்ஸ் கண்ட்ரோல் போர்டு அழிக்கக்கூடிய பெரியாக்கி நாம வந்து இலங்கை நாட்டில் 14 வயசுக்கு பிறகு 190 இடமான கொடியமார்கள் ட்ரக்ஸுக்கு அடிமையாக இருக்கிறான். ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் கல்வி அமைச்சு சமீபத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. பாடசாலைக்கு வரப்போல கட்டாயம் ஒவ்வொரு பிள்ளையும் செக் பண்ணுங்க, சாப்பாடு கிண்டி பாருங்க, புக்ஸ விரட்டி பாருங்க. சாப்பாட்டை மிஸ் பண்ணி சூழ்ச்சிக்காரர்கள் ஏதோ ஒரு முறையில நல்ல பிள்ளையை கெடுக்கிறதுக்கு உண்டான திட்டங்களை நடந்து கொண்டீங்க. நான் விரிவா செல்ல மாட்டேன். சில விடையில மின்பர்கள் செல்ல இயலாது. சில எதிரிகள பிளான் எடுத்து ஒவ்வொரு முஸ்லிமான வீட்டையிலும் ஒரு ட்ரக்ஸ்காரன் உருவாக்கணும். ஒரு பொம்பளை பிள்ளைய உருவாக்கணும். எப்படியாப்பட்ட பொம்பளை பிள்ளைன்னு சொன்னா அது கல்யாணம் முடிச்சு மதம் மாறக்கூடிய பொம்பளை பிள்ளைய உருவாக்கணும். இது ரெண்டு பிள்ளைக்கு பயிரமான அதனால எங்களை பிள்ளை எனக்கு தங்கம் அல்ல, எனக்கு அது ஒரு அமானிதம். இதை பாதுகாத்து கொள்ளணும். இல்லாத அவன் தான் எங்களை விரோதி, அவன் தான் எனக்கு எதிரியோ வருவான். எந்த அளவுக்கு மாறி சொன்னால் இலங்கை நாட்டில் ஒரு மாவட்டம், அந்த மாவட்டம் செல்லல பொதுவா செல்றது. ஒரு பிரசங்கத்துக்கு போன நேரத்தில் அந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் சொன்ன விடயம் வந்து சில தாய்மார்களுக்கு இருந்து சில கடிதங்கள் வந்திருக்கி. அந்த கடிதத்தில் தாய் கவலையை எழுதிக்கிற என்ன தெரியுமா? மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளே, எந்த மகனை விட்டு எதையா பாதுகாத்துருங்க, எந்த மகனால எனக்கு இருக்கே சொல்லிட்டு எழுதிருக்கிறா. வந்து ஒரு விபச்சாரிக்கிட்ட இருந்து ஒரு தென்னத்தை எதிர்பார்ப்பானோ அதே எதிர்பார்ப்ப 10 மாசம் சுமந்த என்னுடைய மகன் எனக்கு எதிர்பார்க்கிறான். ஏன் இந்த சிந்தனை அவனுக்கு வந்துச்சுன்னு சொன்னா அதிகமா ட்ரக்ஸ பாவிச்சு 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 அவனுடைய சிந்தனைகள் மாறி என்னைய கூட விபச்சாரியா பார்க்கக்கூடிய அளவுக்கு என்ன மகன் கெட்டு வைத்தான். நிர்வாகிகளை என்னைய பாதுகாத்துருங்க. கடிதத்தை காட்டினாங்க. ட்ரக்ஸுடைய நிலம் எந்த அளவு கொண்டு சேர்த்து இதெல்லாம் சுருக்கமா சொன்னா இந்த சுவாதிக்கும் அவுலாதிக்கும் அதுவல்லக்கும் உங்களோட பிள்ளைகள் உங்களுக்கு விரோதி, உங்களோட பிள்ளைகள் உங்களுக்கு எதிரி, உங்களுக்கு சோதனை. சுப்ஹானல்லாஹ். ஒரு தாத்தாவும் தங்கச்சியும் ஒரு போலீஸ்ல போய் என்ட்ரியா போடுறாங்க. தம்பியால் எனக்கு இருக்கேனா தேவையில்லாத விட எதிர்பார்க்கிறான். தயவு செய்து தம்பியோட பாதுகாத்துருங்க. சென்ற 1-2 இப்படி ஏராளம் இருக்கு போது அந்த அளவுக்கு ஒரு மனுஷனை கொண்டு போய் சேர்க்க கண்ணியமானவர்களே. ஒரு தைலம் யூஸ் பண்ணினா போதும் அவனோட வாழ்க்கையை நாசமாக்கணும். நல்லா பாதுகாக்கணும். இன்னொரு சைட் எங்களோட ஃபேமிலி லைஃப் குடும்ப கவுன்சிலிங்குடைய லைஃப் எடுத்துக்கணும். ஃபேமிலி லைஃப் குடும்பம் அதில் எடுத்துக்கொண்டால் 190 டிவோர்ஸ், 190 டிவோர்ஸ். ஆண்கள் தலா கொடுக்கிறத விட பெண்கள் பரிணாமமாக காதி கோர்ட்ல வந்து எங்களுக்கு தலாக தாங்க, எங்களுக்கு பசுக்குடி அடிப்படையில எங்களுக்கு பசு எடுத்தாங்க, எனக்கு இவரோட வாழையா ஏன் வாழையாது? சுப்ஹானல்லாஹ். ஒரு ட்ரக்ஸ் பாதிக்கக்கூடிய ஒருத்தருடைய மனைவி தொடர்பு கொண்ட நேரத்தில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, தெரியுமா? நாங்க ட்ரக்ஸ் பாதிக்கல, நாங்க தேவையில்லாத ஒன்றுமே பாதிக்கல. எங்களை கணவர்மார்கள் அதிகமா ட்ரக்ஸை பாதிச்சு பாதிச்சு எங்களையோடு இணையக்கூடிய நேரத்தில் வந்து எங்களுக்கும் அந்த தன்மைகள் வருது. நாங்க பயப்படுறோம். இது அப்படி கல்யாணம் மாதிரி அரிசி அரிசி எங்க பிள்ளைய நாசமாக்கி போட்டுருவோம். எங்களை தலா தூக்கி கேட்குமா, இவருக்கு டிவோர்ஸ் பண்ணிடுவான்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்கலாம்.
அந்த அளவுக்கு நாசமாக இருக்கு கண்ணியமானவர்கள். அந்த அளவுக்கு கெட்டு வைத்திருக்கிற நாடு. புதுசா கல்யாணம் எத்தனையோ பொம்பளை வாழ்க்கை நாசமாக இருக்கு. ஒரு பொம்பளை வாழ்க்கை நாசம் செய்ய நான் யோசிக்கணும் கண்ணியமான ஏதோ பொம்பளை இருக்கு. தயவு செய்து மகன்மார்கள் ரக்ஷ்பாவனை இருந்துச்சு சொன்னால் உண்மையை சொல்லி கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும். உண்மையை சொல்லி கல்யாணம் முடிக்காம எத்தனை நாசங்கள் கல்யாணங்களே ஒரு பெண் பிள்ளையா ஒரு இடத்துல கொடுமுறை ஒரு இடத்துல திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. படிப்பிள்ளைக்காக வச்சிருக்கிறேன். எவ்வளவு பக்குவமா வளர்ந்த பொம்பளை பிள்ளை மதரசால ஓதின பொம்பளை பிள்ளை தாஜத்துக்கு தன்னுடைய உமாவா பயன்படக்கூடிய பொம்பளை பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. கெட்ட கூட்டாளி மக்களோடு போய் சேர்ந்து ரக்ஷ பதவி அவரும் ரக்ஷ பதவி கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து ரக்ஷ வைத்து கொடுக்கிறார். கண்ணியமான சகோதரர்களை கையாள இந்த அளவுக்கு நாடு நாசமாக கொண்டிருக்கிறது. அதனால சொல்ல வந்த விடயம் என்ன சொன்னால் போதை இல்லாத ஒரு சமுதாயத்தை ஒரு சாதனையை படிக்கக்கூடிய ஒரு ஜெனரேஷனை நாம உருவாக்குறது ஒவ்வொரு உலமாக்கள் ஒவ்வொரு கல்விமான்கள் ஒவ்வொரு தனவந்தர்கள் யார் யாரும் பெரிய பெரிய பொசிஷன் இருக்காங்களோ இவர்கள் அனைவருடைய கடமை என்னோட பாடசாலைகள் இருந்து என்னோட ஊர்ல இருந்து என்னோட மகளிர இருந்து நல்லவர்கள் உருவாக்கணும். சாதனை படைக்கக்கூடியவர்கள் தாரிக்கு ஜியாத் ரஹிமஹுல்லாஹ் யார் கண்ணியமானவர்களே வரலாறு படிச்சார்கள். ஸ்பெயின் முஸ்லிம்கள் 800 வருஷத்துடைய ஆட்சி. சுமார் 17 வயசு 12,000 படைகளோட கண்ணியத்துக்குரிய ஸ்பெயினை கைப்பற்றுவதற்காக தாரிக்கு ஜியாத் ரஹிமஹுல்லாஹ் கப்பல்ல பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ் இவர்கள் ஒரே ஒரு குறிக்கோள் நாட்டை முடிக்கணும், இஸ்லாத்தை வெற்றி கொள்ளணும். சுப்ஹானல்லாஹ் போகக்கூடிய நேரத்தில் கண்ணியத்துக்குரிய தாரிக்கு ஜியாத் ரஹிமஹுல்லாஹ் அவங்களுக்கு தூக்கம் போகக்கூடிய நேரத்துல தூங்கி எழுப்பியதுனால அவங்க சொல்றாங்க நீங்க எல்லாரும் நினைச்சு கொண்டிருப்பீங்க நான் எவ்வளவு நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான தூங்கி சொல்லி எனக்கு ஒட்டோ தூக்கம் வந்துச்சு. அந்த தூக்கத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுல கண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லிட்டாங்க. தாரி நீ உன படைகளை எடுத்துக்கொண்டு ஸ்பெயினுக்கு போகணும், நிச்சயமாக வெற்றி அவங்களுக்கு தான். 17 வயசுல ரசூலுல்லாஹ் கனவுல கண்டிருக்காங்க. இன்னைக்கு பொடியமாக என்னென்னத்தையோ கனவுல காண்றான், என்னென்னத்தையோ காண்றான். எப்படியாப்பட்ட ஈமானிய பக்குவம் சுப்ஹானல்லாஹ். அந்த 17 வயசு வாலிபன் தான் ஸ்பெயின் நாட்டை கைப்பற்றி மஸ்ஜிதுல் குத்பு 1000 தூண்கள் உள்ள பள்ளி ஐயா வரலாறு கண்ணியமான சோதரர்கள் தெரியாதே சாதனை படைச்சாங்க. முகமது பின் காசிம் இந்தியாவை கைப்பற்றினாலே சாதனையாளர்கள் எத்தனை வயசு 17 வயசு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்புள் 40 நாள் இருந்தாங்க. எத்தனை வயசு 17 வயசு. இதெல்லாம் வரலாறு. இது எல்லாத்தையும் வச்சுதான் அல்லாமா இக்பால் ஒரு கவிதையில சொல்றாரு ஐரோப்பாவாதிகளே நீங்க என்ன செய்றீங்க நாகரீகம் என்ற பெயர்ல அநாகரிகத்தை பின்பற்றிக் கொண்டு அனாச்சாரத்தின் பக்கம் விபச்சாரத்தின் பக்கம் நீங்க ஒவ்வொருத்தரும் போய்கொண்டிருக்கீங்க. உங்களோட வாலிப சமுதாயத்தையும் அதன் பக்கம் எடுத்துக்கொண்டு போறீங்க. ஆனா சஹாபாக்கள் எப்படியாப்பட்ட சஹாபாக்கள் தெரியுமா? அவர்கள் நல்ல கவிதை வடிவத்தில் என்னுடைய சஹாபாக்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொண்டவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்போட விளையாடினார்கள். இது சஹாபாக்கள். சுப்ஹானல்லாஹ். சாலிம் இப்னு வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு அரசனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. அந்த கடிதத்துடைய ஒரே சின்ன வார்த்தை இன்னமா யகூம் யுஹிப்புல் முத்தகமா யுஹிப்புல் ஆலிமுல் அம்கம். அதாவது நீங்க எப்படி உங்களை ஒரு கூட்டத்தார்கள் இருக்கிறாங்க மதுவையும் மாதுவையும் விரும்புவார்கள், அதே மாதிரி எங்களோட ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. எப்படியாப்பட்ட கூட்டம் தெரியுமா? இஸ்லாத்துக்காகவே தன்னுடைய உயிரை கொடுப்பாங்க, மௌத்த விரும்பக்கூடியவர்கள். சுப்ஹானல்லாஹ். இப்படி சாதனைகளுக்கு ஏராளம் பேசிக்கொண்டு போகலாம். அதனால கடைசி ஒரு விஷயத்துல குர்பான முடிச்சுக்கொண்டு நினைக்கிறதா நல்லடியார்களே, அன்பான வாலிபர்களே, அல்லாஹ் பயந்துக்கோங்க. உங்களோட உம்மா பாப்பாக்கு ஒரு சிறந்த பிள்ளையாக நீங்க வாழ. நாட்டை பிடிக்க தேவையில்ல, ஊரை பிடிக்க தேவையில்ல. நான் மௌத்தா போனதன் பின்னால ஒவ்வொரு மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளும் ஒவ்வொரு ஊர் மக்களும் அந்த வாலிபனுக்கு துஆ செய்யணும். மாஷா அல்லாஹ் வளர்க்கிற பிள்ளை இப்படி தான் வளர்க்கணும். வாழ்க்கை சொந்த வாலிபனை போலத்தான் இந்த பிள்ளையை வாழணும்னு சொல்லி முன்மாதிரியான அந்த வாழ்ந்துட்டு நாம
மௌத்தா போட்டு முயற்சி செய்வோம். மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இச்சம் தூரத்துல இல்ல. நீங்க பாவத்தோடையும் மகாத்தோடையும் விஷயோடையும் ராமாவோடையும் கட்சோட இருக்கிறீங்க. அதே கையில மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் நான் என்ன செய்ய போறீங்க? இதுதான் கேள்வி. எல்லாத்துக்கும் விளையாட்ட காட்டேன். மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் பயங்கரமானவர்கள். நாம் உலகத்துடைய போதை அறியும். அவரை கண்டதற்கு பின்னால போதை தெரியும். அப்ப போதை தெரிஞ்சவே இல்லை. அவர் வாரத்துக்கு முன்னாடி போதையை தெளிப்போம், போதை இல்லாமலாக்கி ரப்போட 100% நாம் கனெக்ட் ஆகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயத்தை பேச